மதுரைக்கு சொந்தக்காரரான இவர் தனது நகைச்சுவையான பேச்சு, இலக்கியம், சிந்தனை, எழுத்து இவற்றின் மூலம் உலக தமிழர்களின் சொந்தமானார். ஆடியன்ஸ் முகம் பார்த்தா தானே நான் பேச முடியும். யார் எந்திரிச்சு போகிறானாவது எனக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய கற்பகா மெட்ரிக் பள்ளி மற்றும் கிண்டர் கார்டன் பள்ளிகளுடைய 8வது ஆண்டு. 8வது ஆண்டுக்கு என்னை அழைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு போனார் ஐயா தாளாளர் ஐயா சுப்பிரமணியன் அவர்கள். அவருடைய மகனார் வணக்கத்துக்குரிய திருமிகு குமரன் சுப்பிரமணியன் அவர்கள், அவங்க குடும்பமே அங்கே வந்து அம்மா அவர்கள் அங்கே பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்க்கையினுடைய கரங்களும் 8 நான் பார்த்து ரொம்ப வியந்தேன். 8வது ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். 8 கரங்களுடைய அந்த துர்க்கையை வணங்குகிற வாய்ப்பும், நல்ல ஒரு என்னுடைய குடும்பத்தின் பேரில் ஒரு அர்ச்சனையும் பண்ணி என்னை வாழ்த்திய ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டியும் வணக்கத்தையும் நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வணங்கி என்னுடைய பேச்சினை தொடங்குகின்றேன். பல விருதுகளை பெற்று அத்தோடு இங்கே மேடையில் பேசுகிறப்ப நான் பார்த்தேன், பாடுறாங்க, வசனம் பேசுகிறாங்க, எல்லாவற்றுக்கும் மேலே பல்வகையான நூல்களை படித்த அந்த செய்திகளை நமக்கு தருகிறார்கள் என்றால், இத்தனை திறமைகளை உடைய வணக்கத்திற்குரிய கின்னஸ் சாதனையாளர் சுலைகா பானு அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா தான் கைது இருக்குங்கண்ணா, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. இங்கே வருங்க, கை தட்டலைன்னா நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இப்போ ஒரு மிஷின் இருக்குது, வச்சுருக்கீங்களா ஐயா? இந்த ஆடியோ குரூப்பு அந்த கை தட்டுறது இருக்கா? போடுங்க. எங்கே சவுண்டை காணுங்க? அது என்ன தெரியுமா, கோயிலெல்லாம் வந்து சூடங்காட்டுறப்ப நாதஸ்வரம் அப்படின்னு ஒன்று, அங்கே ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிப்பார், 2 பேர் தவில் அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும்ல. இப்போ அந்த பூசாரி ஒரு சுவிட்சை போடுறாரு, டடக்கடக்குன்னு டக்குன்னு டடக்குன்னு அது பாட்டுக்கு அடிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கே வெறுத்து போகும், ஏடா தினம் இதானடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இப்போ தொலைக்காட்சி மேடைகளில் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, யார் கைதட்டலையும் எதிர்பார்க்கறது இல்லை. பேசிகிட்டு போய் ஒரு சுவிட்சை போட்டோம்னா பயம், லட்சக்கணக்கான பேர் கைதட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். நீங்கள் கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுங்க, இன்னும் ஒன்று வரப்போகுது, வந்துருச்சு, வரப்போது என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னை கூட்டிகிட்டு வந்தல அவங்க செலவழித்து பேச வைக்க வேண்டாம். ஒரு ஸ்க்ரீனை போட்டால் ஏன் மாதிரியே ஒரு ஆள் பேசி இறங்கி வந்து உங்களோட உட்காருவேன். வரப்போகுது, நீங்கள் என்ன பேசுகிறேன்னு சொல்கிறீங்களோ அதை பேசுவார் அவர், நான் பேச வேண்டாம். வரப்போகுது, நீங்கள் பயப்பட போகிறீங்க, நானும் பயப்பட போகிறேன். லட்சக்கணக்கான பேருடைய வேலை வாய்ப்பு என்னாக போதோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு புது கருவி வர்ற போது அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு வந்துடும். அப்படி கருதுவோம் நம்ம. ஏன் பயப்படணும்? ரயில் வந்தால் உலகம் அழிஞ்சு போகும்னாங்க, அழிஞ்சா போச்சு, ரயிலில் தான் எல்லோரும் போகிறோம். அதுபோல் இந்த புது புது விஷயங்கள்லாம் நமக்கு வர்ற போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் என்ன தான் மிஷினில் கை தட்டினாலும் நீங்கள் சிரித்த முகத்தோடு கை தட்டினா நல்லா தானே இருக்கும். எங்கே அப்படி கை தட்டுக்க பார்ப்போம். அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற சுலைகா பானு அவர்கள், அவருடைய கணவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு. அதேபோல் என்னை பல்லாண்டு காலமாக சிவகங்கைக்கு அழைத்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்து அதனை சாதித்து காட்டுகின்ற என் அருமை நண்பர், வணக்கத்திற்குரிய ஓய்வு பெற்ற பிடிஓ அன்புத்துறை ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுடைய
தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டு. ஐயா, நீங்கள்லாம் வந்தது இவர்களுக்கு பெருமை. ஒரு பள்ளி விழா கொண்டாடுறப்ப நீங்களும் வந்திருக்கிறது பெருமை. அதே போல் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் பாண்டியராஜன் அவர்கள் மிக அருமையாக ஒரு செய்தி சொல்லிகிட்டே வந்தார். அவர் இயக்குனர், அவர் இயக்குனர், அவர் இயக்குனர், எல்லாரையும் இயக்குகிற ஒரு இயக்குனர் இருக்கார். நீங்கள் கவனிச்சிக்கலாம், கவனிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கிட்டீங்க எல்லாருமே. ஒரு இயக்குனர் அப்படின்னோடனே நான் ஒரு வேளை கடவுளை தான் சொல்ல போகிறாருன்னு நினச்சா அந்த இயக்குனர் பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொன்னார். பாருங்க, எங்கே போனார் ஹெட்மாஸ்டர் இருக்காரா? பிரமாதம் ஐயா, ரொம்ப பிரமாதம், வாழ்த்துக்கள். இப்படிதான், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உண்மையை யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து பிள்ளைகளை விடலைன்னா நாங்கள் யார்கிட்ட படம் நடத்துவோம்? அப்போ அருமையான அந்த வார்த்தையை சொல்லி நீங்களும் இயக்குனர்கள் தான் என்று பாராட்டிய முதல்வர் அவர்களுக்கும், அருமையாக எங்களை எல்லாம் வரவேற்ற துணை முதல்வர் நாகராணி அம்மா அவர்கள் எங்கே இருக்காங்க, உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற ஆசிரியர் பெருமக்கள் 2 பேர், ஒருவர் தமிழ்லேயும் ஒருவர் ஆங்கிலத்திலேயும், 2 ஒரு ஆள் தானா, இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே இன்னைக்கு காலையில் நான் பிறப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு குழந்தை அப்பா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பல்வேறு நண்பர்களை நான் அழைத்து இங்கே என்னை வரவேற்றார்கள். காலையில் 6:30 மணிலேருந்தே எனக்கு சிவகங்கையிலேருந்து அழைப்பு வந்தது. அதில் முதல்ல அழைச்சவர் தான் இப்போ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற எனது அருமை நண்பர், காவல்துறையைச் சேர்ந்த வணக்கத்திற்குரிய நண்பர் மருது அவர்கள். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, சிறப்பு, பாராட்டுகள். அதே போல் நல்ல ஓவியர் இப்போ மேடையில் வந்து சிறப்பான ஒரு பரிசை வழங்கினார். அவர் வழங்கின அந்த ஓவியம் யாருடைய ஓவியம்னு கேட்டால், அந்த பாட்டை சொன்ன உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க, உலகத்திலேயே புகழ்பெற்ற ஐநா சபையில் அந்த பாட்டு, தமிழ் பாட்டு இருக்குது. இந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? உங்கள் ஊருக்காரர்கள் எழுதுனதா. ஒரு புத்தகம் கூட பரிசு கொடுக்குறேன் சொன்னீங்கன்னா, அது பரிசு கொடுக்குற புத்தகம் தானே. நான் பாட்டுக்கு யாரையாவது எடுத்து ஊரா விட்டுனீங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. யாதும் ஊரே கணியன் பூங்குன்றன். சரி, பேர் சொல்லிட்டீங்கம்மா, வாங்க. கணியன் பூங்குன்றன். கணியன்னா ஒன்றும் இல்லைங்க, கால கணிப்பாளர். இப்போ தான் ஐயா ஜோதிடம் சொல்கிறாருன்னா இப்படி வாங்க. இந்தாங்கம்மா, கணியன் பூங்குன்றன். அந்த ஓவியம் தாம்மா அவர் கொடுத்தாரு. முத்துகிருஷ்ணன் அவர்கள், ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். போஸ்ட் கார்டில் ஒரு பத்திரிகையை பல்லாண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்கார். போஸ்ட் கார்டில் இந்த கார்டே இப்போ அரசாங்கம் அதை எடுத்துருச்சு. இது உங்களுக்கு எங்கே கிடச்சின்னு தெரியல. ஆனாலும் அதில் அணு, அது பேர் அணுன்னா நமக்கு சின்னதுன்னு தெரியும். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு அப்பை சொல்லுவாங்க. எந்த பாட்டுன்னு கேட்டால், விநாயகர் அகவல்னு ஒன்று இருக்குது. சீதக்கிழமை செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பழைய இசை பாடன்னு ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த நல்ல ஓவியர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, எங்கள் அப்பா என்னைய டாக்டராக்கு நினச்சார், நடக்கலை. நான் தமிழ் பேச வந்துட்டேன். இருக்கட்டும், எப்படி இருந்தேன்ன ஐயா ராஜேந்திரன், டாக்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், அதே போல் என்னை வரவேற்க வருகை இருந்திருக்கிற தாய் இல்லத்தினுடைய நண்பர்கள் அங்கே இருக்காங்க அத்தனை பேரும், குறிப்பாக அதனுடைய தலைவர் புஷ்பராஜ் அவர்கள். எங்களுக்கும் அது ஒரு தாய் இல்ல மாதிரி தான். அன்புத்துறைக்கு தெரியும், எப்போ வந்தாலும் நான் அங்கே போயிட்டு வருவேன். இன்றைக்கி என்னை காலையிலேயே சாப்பிட அழைச்சாங்க. இன்றைக்கி நேரமில்லை, நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு. அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டறிக்கையை நமக்கு மிக அற்புதமாக தந்த சுதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்து கொண்டு, ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், வரவேற்பு நடனத்தை மிக அருமையாக நடத்தி காட்டிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்ப்போம். உங்கள் வீட்டு பிள்ளை இருக்குது. அதேபோல் தமிழ்தாய் வாழ்த்தா ஆசிரியர்களே பாடினாங்க. அதுவே பெரிய சிறப்பு.
இல்லை தமிழ் தாய் வாழ்த்தையும் இதில் போட்டு விட்ருவாங்க கேசட்டில். எதுக்கு? தேசிய கீதத்தை நம்மளாக பாடுறோம்ல, எவ்வளோ நல்லா இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்தையும் நம்ம பாடணும். ஏன்னா இது நமக்கே உரியது, அது கட்டாயம் வேணும். இங்கே வருகை இருந்திருக்கிற பெற்றோர்கள், அதே போல் ஊர் பெரியவர்கள், சார்ந்தோர்கள், தாய்மார்கள், பாசமிகு பத்திரிகையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது அழகான ஒளி அமைப்பை செய்ததோடு இந்த இது நேரலையாக போகுதா இல்லையே? இல்லை, ரெக்கார்டடு தான். நேரலைன்னா ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் முன்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். இது நேரலையான்னு கேட்டேன். ஒன்றும் நேரலையே அப்படின்னாரு. புரியுதா? உங்களுக்கு புரியல. நேரலைன்னா என்னன்னா லைவ்னு அர்த்தம். லைவான்னு கேட்டேன், நேரலையான்னு கேட்டேன். என்ன முடிச்சிடுவா அதுக்குள்ள பூச்சியா தொட்டா நிப்பாட்டிடுவேன். அதுக்கு தான் ஒன்றும் நேரலையே அப்படின்னாரு. ஓ லைவாயா? அப்படி தமிழில் கேட்க வேண்டியதுதானே அப்படின்னாரு. லைவு தமிழா? இது எனக்கு என்ன தெரியுமா, இந்த அனுபவம் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன். தியாகராசர் கல்லூரி, மருதையன்ட்ட படித்தார்ல தியாகராசர் கல்லூரி. அங்கே 4ஆம் நம்பரில் ஏறி தான் பெரியார் போகணும். ஒரு பஸ் வந்துச்சு. பக்கத்தில் கால்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னேன். அப்படின்னா அந்த ஆள், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஏய் இந்த பஸ் ஸ்டாண்ட் போகுமா அப்படின்னேன். அப்படி தமிழக எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னா, பேருந்து மைய பேருந்து இங்கிலீஷா, பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு தமிழா. தப்பு இல்லை. ஏன்னா பஸ்ஸு நம்ம கண்டுபிடிக்கலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் நம்ம கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிக்காததுக்கு பேர் வைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மகிட்ட இருக்குல்ல, நம்ம மொழி எப்படிப்பட்ட மொழி. இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய், பாரதியினுடைய வரி. இப்போ ஆங்கில மொழிக்கு ஒரு வயது உண்டு. அதே போல் சில மொழிகளுக்கு, இப்போ மலையாள மொழி 10ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்குமானா இல்லை. ஏன்னா தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கலந்து ஒரு மொழி உருவாச்சு, அதுதான் மலையாளம். அதுக்கு முன்னாடி அது சேர நாடு தானேங்க, சேர சோழ பாண்டியர்கள் தானே. அப்போ சேர நாடு எப்படி மலையாள நாடாச்சு? அந்த மொழி உள்ளே போனோடனே அது மலையாள மொழி ஆயிடுச்சு. அதுக்கு வயசு 400-500 அவ்வளோதான். ஆனால் நம்ம மொழிக்கு வயசு என்னான்னு தெரியலேங்கிறார் பாரதி. இவள் என்னைக்கு டேட் ஆஃப் பர்த்தே இல்லை. உலக செம்மொழிகள் 6 அப்படிம்பாங்க. 6 செம்மொழிகள். அதுக்கு என்ன செம்மொழியாக இருக்கணும்னா என்ன வேணும் என்றால் 2000 ஆண்டு பழமையாக இருக்கணும் ஒன்று. பிற நாடுகளில் அது அந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, அந்த மொழி இன்றைக்கும் உயிரோடு இருந்து பேசப்படணும். இதில் 6 மொழிகளில் மேற்கத்திய மொழி 3: கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு. இந்த ஹீப்ரு மொழி என்ன மொழி தெரியுங்களா? அதுதான் அதனுடைய கிளை மொழியில் தான் இயேசுநாதர் பேசினார், ஹீப்ரு. இந்த 3 போக கிழக்கு பக்கம் இருக்கிற மொழிகள் சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ். சீன மொழியில் 6000 எழுத்துக்கள் உண்டா. நம்மளை அவ்வளோலாம் நம்மளால் படிக்க முடியாது. சான்ஸ்கிரிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது மந்திர மொழியை தவிர அது பேச்சு மொழி இல்லை. 2 பேர் சான்ஸ்கிரிட்டில் பேசிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி மட்டும்தான். அதனால தான் அதுக்கு அந்த பேர் கொடுக்குறாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. இது தொல்காப்பியம். எல்லா சொல்லும் அவங்க சொன்னாங்க பாருங்க. அந்த பாரம்பரிய விளையாட்டுக்கள், மரபு வழி விளையாட்டுக்கள், அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னன்னா, தமிழில் வீர விளையாட்டுக்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது, சின்ன புத்தகம். தேவநேய பாவாணர் எழுதின புத்தகம். அந்த தேவநேய பாவாணர் எழுதின புத்தகத்தில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை எழுதி அதுக்கு பேர் காரணமும் சொல்கிறார்.
இப்போ அவங்க அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வீட்டில் பல்லாங்குழின்னு ஒன்று இருக்கான்னு தெரில, இருக்கா? இன்னும் ஒருத்தருக்கு தமிழ் புரியலையா? அதை பேசுறது கேட்குதா ஐயா? பின்னாடி இங்கிட்டு கேட்குதா? கேட்குதான்னு கேட்டேனே, அது கேட்குதா? ஏடாமா இப்போ இன்னைக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். பல்லாங்குழி இல்லையா வீட்டில்? இருக்கு, இல்லைன்னா சொல்லுங்க. இருக்குல்ல. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? இதுக்கு தான் நாங்கள் சொல்ல மாட்டோம்ங்கிறது. ஒரு கேள்வியோடு நிப்பாட்டாமல் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க, இருக்குன்ட்டோம். அப்புறம் அதுக்கு ஏன் அந்த பேருன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஏன் அந்த பேருன்னு சொன்னால் ஒரு புத்தகம் தருவேன். என்ன வேணுங்க? வட்ட வட்டமாக இருக்கிறதுனால. சரி, ஒன்று. வேற? அது பள்ளமாக இருக்கிறதுனால பல்லாங்குழி. பரவாயில்லையே, இதுவும் நல்லாத்தான் இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லை, பயப்பட. வெடிகுண்டா தர்றாங்க, மைக்கு தானியா? வேணாம்மா, விடுங்க மேம்மா, நீங்கள் வாங்கம்மா, ஏதோ உட்காந்துருக்கா, நீங்கள் வேறு கிளப்பிட்டுருவீங்க உங்களுக்கு. ஒன்றும் இல்லை. அந்த பல்லாங்குழி விளையாட தெரிஞ்சவங்களுக்கு அதில் எத்தனை குழி இருக்குதுன்னு தெரியும். இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7. 7 7 எத்தனை? 14. 14 குழிகள் தான் பல்லாங்குழியாக மாறியது என்று தேவநேய பாவாணர் சொல்லியிருக்கிறார். 14 குழிகள். 14 இருக்கு இல்லையா? காரணம் இல்லாமல் பேர் வைக்க மாட்டான் தமிழ்ல. ஞாபகம் வச்சுக்கங்க. 4 கால் இருந்தால் அதுக்கு பேர் நாற்காலி, 3 கால் இருந்தால் அதுக்கு பேர் முக்காலி. ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேருக்கு காரணம் இருக்கும். எல்லா சொல்லும் பொருள். உட்காருங்க அம்மா, தாய் போயிட்டு வந்துட்டே இருக்கிய. என்ன சீரியல் போட்டாங்களா? சீரியல்லையும் நான் தான் வருவேன், தெரியுதா? சிங்கத்தை காட்டில் பார்த்துருக்கலாம், சர்க்கஸில் பார்த்துருக்கலாம், நேர்லேயும் பார்க்கலாங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சினிமா தியேட்டருக்கு போனாலும் வருவேன், சீரியல்லையும் வருவேன், இங்கே வந்தாலும் நான் தான் வருவேன். உட்காந்துங்க. சரி, இந்த 14 குழிகள்னு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் காரண பேராகத்தான் நம்ம வச்சுருப்போம். எதுவாக இருந்தாலும் இடுகுறி பெயர் காரண பேருமா. பாடம் நடத்துகிறேன்னு பயப்படாதீங்க, காரணம் தெரியும். நான் அதுக்காகத்தான். இப்போ உதாரணமாக அம்மானு கூப்பிடுறோம். நம்ம மட்டும் இல்லைங்க, உயிரினங்கள் எல்லாமே அப்படின்னு வாயை திறந்து தான் அதனுடைய வார்த்தையை சொல்லுது. பசுமாடு கூட அம்மாங்குது, மனுஷன் மம்மிங்கிறான். அது ஆச்சரியம். இப்போ நம்ம கிராமங்களில் பரவாயில்ல, அம்மானு கூப்பிடுறோம். அம்மான்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்களா? அம்மான்னா உயிரெழுத்தில் ஒரு எழுத்து, 12 உயிரெழுத்தில் முதல் எழுத்து ஆ. இம் அப்படின்னா புள்ளி வச்ச மெய்ய எழுத்து. மெய்யின்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம். காயமே இது பொய்யடாங்கிறாங்கல்ல, பட்டுக்கோட்டை என்ன சொல்லுவார்? காயமே இது மெய்யடா, இதில் கண்ணுங்கிறதுமே வையடா அப்படிம்பார். சித்தர் பாட்டு காயமே இது பொய்யடா. இங்கே இம்முன்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்து அடுத்து இம். ம அப்படின்னா இம் கூட்டல் சீக்வல் ம. அதாவது ஓர் மெய்யெழுத்தையும் ஓர் உயிரெழுத்தையும் கூட்டினால் ஓர் உயிர் மெய்யெழுத்து வரும். எதுக்கு இதை போய் வச்சாங்க அப்படின்னா, உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்ம அம்மா நமக்கு உயிரை கொடுத்தால் அதனால் உயிரெழுத்து. உடம்பாகிய மெய்யை கொடுத்தாள், அதனால் மெய்யெழுத்து. உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக கொடுத்தால் அதனால் உயிர் மெய்யெழுத்து. அதனால அவ பேர் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. சரியா? இதை நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன். இல்லை இருக்குடா, முடிச்சிட்டேன்டா. 4 பக்கமும் ரெடி ஆள் வச்சுருக்காங்க. ஒரு பயம் இருந்துச்சு. அம்மா சரி, அப்பான்னு என் பேர் வந்துச்சுன்னா எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சுங்க. ஏதோ நான் ரொம்ப கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்த சொன்னால் அப்பா அப்படின்னா, எப்பா உட்காருப்பா முதல்ல. அப்பாவும் அதே தான். உயிரெழுத்து. இப்பு புள்ளி வச்ச மெய்யெழுத்து.
இப் கூட்டலா சிக்கல்ட்டு பா உயிர்மை எழுத்து. இப்போ உறவு சொற்களில் எல்லாவற்றிலையும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர்மை எழுத்தும் வச்சவன் நம்மாள். இப்படிப்பட்ட நல்ல தமிழ் பேரை பல வீடுகளில் என்ன செய்யறது தெரியுமா? அம்மானு இங்கே இல்லைங்க, சென்னையில் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மானே கூப்பிடுறதில்ல, மம்மி மம்மி கூட கிடையாது, மம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சரின்ட்டு வாங்கி நம்ம ஆளுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் மம் மம்ட்டு இருந்துச்சு. அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்கு கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம், விளங்கும் குடும்பம். எவனாவது வேறு நாட்டுக்காரன் வேறு மொழியில் கூப்பிட்ருக்கானா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆளுக்கு எதுக்கு இந்த பைத்தியம்? நம்ம நாய் வளர்த்தா கூட உள்ளூர் நாய் வளர்க்க மாட்டேங்கிறோம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உருண்டே ஒரு நாய் வச்சு, உயிரோடு இருக்க நாய் தாங்க. அதுக்கு கண்ணு அது எங்கிட்டு இருக்குன்னே தெரில, கண்ணு காது வாயே தெரில. ஒரு நாய் இருந்துச்சு. இதுக்கு அடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அதை மெத்தையில் படுக்க வச்சுட்டு அந்த வீட்டுக்காரர் வெளியே சேர் போட்டு உட்காந்துட்டார். ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே படுத்துருக்குன்னே. 5 லட்ச ரூபா போட்டு வாங்கின நாய், எந்த திருட்டு நாயாவது தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால நான் காவை காத்துக்கிட்டு இருக்கேன். காலம் எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? நாம் மெத்தையில் படுத்து நாயை வெளியே காவை காக்கிறத விட்டுவிட்டு நாயை மெத்தையில் படுக்க வச்சு நம்ம காவை காத்துக்கிட்டு இருந்தோம்னா விளங்குமா? நீங்கள் இன்னும் கூட யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் உரலில் மேலே குழவி இருக்கும், உரல் அப்படியே இருக்குமா? குழவியில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பூரா கிரைண்டர் காலம். இப்படி அரிசி உளுந்தெல்லாம் அரைக்கிறதுக்கு மேலே அது பேர் குழவி, கிளவின்றாங்க. குழவி கீழே இருக்கக்கூடியது உரல். இந்த குந்தாணின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு குந்தாணி, அது வையது இல்லைங்க. இந்த எல்லாம் உரலில் தானியம் குத்துற போது செதறி போகாமல் இருக்க ஒரு ரவுண்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதை அப்படி வச்சுட்டு உலக்கையில் குத்துனாங்கன்னா செதறாது. அது பார்க்க உருண்டை சைஸாக இருக்கும். அதை போய் குந்தாடிட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. இது இருக்கட்டும், என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் முதல்ல? உரல் கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்டாக கேட்டுக்கிட்டே வரணும். ஒரு காலத்தில் உரல் அப்படியே இருந்துச்சு, மேலே இருக்கக்கூடிய குழவி சுற்றுச்சு. கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க, குழவி அப்படியே நிற்கிது, கீழே இருக்க உரல் சுற்றுது. பார்த்தீங்களா? அதுக்கு மேலே அநியாயம் என்னன்னா, லைபாய் சோப்பில் ஆம்பளை வீட்டுக்குள்ளே குளிக்கிறான், லிரில் சோப்பில் அந்த பொண்ணு நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்குது. விளம்பரத்தில் பார்த்தது இல்லையா நீங்கள்? அதையும் பாருங்கள். வித்தியாசமெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அப்போ நம்முடைய மொழி, தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா குமரன் சுப்பிரமணியன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நீங்கள் என்னென்ன விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும், எந்தெந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணுங்கிறத பெற்றோர்களுக்கும் சொன்னார், பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க. மேடம் சுலேகா பானு அவர்களாக அது சொன்னாங்க. எங்கள் அப்பா ஆசிரியர், நான் வாத்தியார், என் மகளும் பேராசிரியை, எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க எல்லாருமே வாத்தியாருங்க தான். இவங்க சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டில் நல்லா படிக்கிற பிள்ளைகள்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு பையனை பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அருமையாக சமைக்க சொல்லி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. பேனா வாங்கி கொடுப்பார் எங்கள் அப்பா, பென்சில் வாங்கி கொடுப்பார், நோட்டு வாங்கி கொடுப்பார். அதில் அந்த முத்தாக கையெழுத்து இருக்கும். இப்போ அந்த முத்துகிருஷ்ணன் பேர் கூட அதான் முத்தாக எழுதுனால முத்துகிருஷ்ணன் பேர் போட்டுருக்கு. அந்த நல்ல கையெழுத்துள்ள ஹேண்ட் ரைட்டிங் உள்ள பையனுக்கு அந்த பேனா வாங்கி கொடுப்பார். இப்போ அந்த பிள்ளைகள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடும் போவாங்க. அதோடு விட்டால் பரவாயில்லைங்க. அவங்க போன பிறகு குடும்பமே ஷிஃப்ட்டு போட்டு அடிப்பாங்க. நீ பாரு அவனை, பாரு அவனை, நீ எதுக்கு உயிரோடு இருக்க என்னைய? நான் ஒரு நாள் கோபத்தில் கேட்டேன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் ஜாவேன்? வர்றப்பெல்லாம் அவனை பாரு, இப்படி பாரு,
அப்படிப்பார். என்ன செய்ய, எனக்கு அவனை கொண்டு விடலாம் போல இருக்கு. இவங்க நல்லா படித்தா என்னைய போட்டு எதுக்கு அடிக்கிறாங்க இருக்கா? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நமக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப பிள்ளைகளுக்கு நியாயப்படி சொல்லணும், உங்களுக்குமே சொல்லணும். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைங்க. வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்ன வள்ளல் பெருமான் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னார். பசித்திருன்னா என்ன? பேயா அடையிறதா சோறு சாப்பிட இல்லை. நம்ம உடம்புல இங்கே ஒரு பள்ளம் இருக்குங்க, அது வயிற்று பள்ளம். இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, இது இதே பள்ளம். இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, மூளையில் பள்ளம். பள்ளம் இருக்குன்னா பயந்து போகிறாங்க. அது என்னன்னா, இந்த பள்ளத்தை உணவால் நிரப்ப வேண்டும், இந்த பள்ளத்தை அன்பால் நிரப்ப வேண்டும், இந்த பள்ளத்தை அறிவால் நிரப்ப வேண்டும். பசித்திரு என்றால் தேடி தேடி கண்டுபிடிச்சு படிக்க பழகணுங்க. தாகமுடையவன் தண்ணீருக்கு அலைவதைப் போல ஒருவன் புத்தகத்தை படிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதான் பசித்திரு. தனித்திருன்னா என்ன? இண்டிவிஜுவாலிட்டிங்கிறாங்க. இண்டிவிஜுவாலிட்டி தெரியுமா? இத்தனை பேரில் ஒரு ஆளுக்கு பாடத் தெரியும், ஒரு ஆளுக்கு நடிக்க தெரியும், ஒரு ஆளுக்கு ஸ்போர்ட்ஸில் பிரமாதமாக வெற்றி பெற தெரியும், ஒரு ஆளுக்கு கோலம் போட தெரியும். இது தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி. தனித்திரு. விழித்திருந்தா என்ன தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு வர்றப்ப விட்டுறக்கூடாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்களுக்கு. 16 வயதிலே படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 16 வயதிலே பாரதிராஜா அவர்களுடைய முதல் படம். அந்த படத்துக்கு பாட்டு பாட வேண்டிய எஸ்பிபி அவர்களுக்கு தொண்டை கட்டி போச்சு ஏதோ காரணத்தினால. அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ அவரால் பாட முடியலை. ஆனால் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலைன்னா நாளைக்கு ஷூட்டிங் போக முடியாது. இளையராஜா யோசிக்கிறார். அவரே அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கார். அன்னக்கிளியில் வந்து பத்திரகாளியில் வந்து 16 வயதுக்கு வந்திருக்காரு. என்ன பண்ணார் தெரியுமா? டக்குன்னு ஏய் அவனை கூப்பிடு. யார? மலேசிய வாசுதேவன் கூப்பிடு. மலேசியா அவர் பிறந்த ஊராக இருந்தாலும் சென்னையில் தான் அவர் இருந்தார். 12 வருஷமாக அலைகிறாருங்க மலேசியா வாசுதேவன் வாய்ப்புக்கு. இளையராஜா கூப்பிட்டு வரணும்னு ஒடியாந்து, டேய் வாசு, இப்படி தான் பேசிக்கிடுவாங்க அவங்களுக்குள்ள. டே வாசு, எஸ்பிபி பாட வேண்டிய பாட்டு நீ பாடுறியா? பாரு, நீ ட்ராக்கில் தான் பாடுற. ட்ராக்குன்னு என்ன தெரியுங்களா? இப்போ எஸ்பிபிக்கு உடம்பு சௌரியமாகிற வரைக்கும் ஒருத்தரை பாட வச்சு எடுத்துக்கிடுவாங்க. அவர் வந்துட்டாருன்னா இந்த பாட்டு இந்த குரலை தூக்கி அப்படி போட்டு அவரை பாட வச்சுருவாங்க. இது ட்ராக்குன்னு பேர். நீ ட்ராக்கில் தான் பாடுற. ஆனால் நீ ட்ராக்கில் பாடுற மாதிரி பாடாத, நீ உயிரை கொடுத்து பாடு. யார்? இளையராஜா சொல்கிறாருங்க, நீ உயிரை கொடுத்து பாடு. உடனே மலேசியா வாசுதேவன் உடனே சரின்ட்டு டக்குன்னு பாட ஆரம்பிக்கிறாருங்க. செவ்வந்தி பூ முடிக்கிற செல்லக்கா ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களா இருந்தால் பாடிடுவாங்க. நான் என்ன பண்ணுறது? ஞான சம்பந்தன்னு பேரை தவிர பாட்டு தெரியாது. இந்த பாட்டு கமலஹாசன் பாட்டுங்க. அதில் கூட ஒரு இடத்துல பார்க்கலாம், கமலஹாசன் பாடிக்கிட்டே வருவார். ஆற்றுல காத்தடிச்சா அலம் ஓதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி தெரியாது. அப்போ அவங்க ஸ்ரீதேவியினுடைய கண்ணை காட்டுவாங்க. ஆற்றுல காத்தடிச்சா அலையாடும், அந்த கண்ணை பார்த்த உடனே கெண்டை விளையாடும் அப்படின்னு போட்டிருப்பாருங்க. நான் கெண்டை மீன் பார்த்துருக்கீங்களா? எங்கே போய் யாரும் அதை எதுவுமே தெரியல. நம்ம என்ன செய்யறது? நான் அமெரிக்காவில் பேசுகிறேன் புரியுது, உள்ளூரில் பேசுனா புரிய மாட்டேங்குது. என்ன செய்ய? எங்கள் ஊரில் ஐயிர மீனுன்னு ஒன்று இருக்கும். காலுக்கு அடியில் வந்து அந்த மண்ணில் நிற்கிறப்போ வந்து அப்படி வந்து மோதிட்டு போகும். இப்போ ஐயிர மீனை இலையில தான் பார்க்குறோம். நம்ம இட்லிக்கு வச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். கெண்டை விளையாடும் அப்படின்னு இந்த பாட்டை பாடி முடித்தாருங்க. பாடி முடித்த உடனே எஸ்பிபிக்கு போட்டு காமிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? நல்லா இருக்கு, இந்த குரலே இருக்கட்டும்னார்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பாட்டு மலேசிய வாசி அவருடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டது. அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடிக்கிட்டு இருந்தார். என்ன சொல்லப்படார், ரஜினிகாந்துக்கு அவ்வளவு பிரமாதமாக பொருந்தி வந்த குரல் அவருடைய குரல் தான். பொதுவாக என் மனசு தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எதையுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்கிறோருக்கு. தேவாரம் திருவாசகம் நான் பாடணும் போல. நான் எவ்வளவு ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் அதையாவது கேளுங்க. இப்போ அந்த ஒரு பாட்டை அந்த சந்தர்ப்பம் கிடைச்ச போது பயன்படுத்தினார் இல்லையா, அதனால் அவர் வாழ்க்கையே மாறிச்சு. இன்றைக்கி அவர் பையன் பாடிக்கிட்டு இருக்காரு. மலேசிய விஸ்வநாதனுடைய பையன், வாசுதேவனுடைய பையன் பாடிக்கிட்டு இருக்காரு. நான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு ஆக்லாந்து, நியூசிலாந்து பக்கத்தில் ஆக்லாந்து போயிருந்தேன். நியூசிலாந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சூரியன் முதல்ல உதிக்கிற நாடு. இப்போ மணி இங்கே 7:30ன்னு வச்சுக்கங்களேன், 6 மணி நேரம் முன்னாடி வச்சுக்கோங்க. அங்கே விடிய கால நேரமாக இருக்கும், சூரியன் உதிக்க போகிற நேரமாக இருக்கும். அங்கே இருந்தால் சூரியனுடைய ஒளி அப்படியே வந்துக்கிட்டே வந்து நம்மக்கிட்ட வந்து இங்கிட்டு போனால் 6 மணி நேரம் கழிச்சுக்கிறணும். எங்கே இப்போ ஜெர்மனி அவர் சொன்னார்ல 4.5 மணி நேரம் வித்தியாசம், அது மாதிரி. இப்போ மலேசியா வாசுதேவருடைய அந்த குரல் வந்து என்னன்னா, அவர் பையன் என்னை கூப்பிட்டு ஆக்லாந்தில் பேச வச்சார். அப்படியே அப்பா மாதிரியே பாடுறார். இந்த தலைமுறையே பாடவும் பேசவும் நடிக்கவுமாக அவர் நடிகராகவும் வந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல கைதி இண்டேரியில் வில்லனாக வந்தது அவர் தான். அதே போல் அவருடைய பையனும் விஜய் படத்தில் வில்லனாக வந்திருப்பார், பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க, ஒரு பாட்டு அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஒரு பூச்சி உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 12 இடத்துல கடிச்சிருக்கு, பரவாயில்ல. அப்போதையே வந்து மருது தட்டி விட பார்த்தாரு, நான் தட்டி விட்டேன் அவர் கையை. அப்புறம் போய் பார்த்துக்கிடுவோம். சரி, இப்போ விழித்திருன்னு நான் சொன்னபோது ஆப்பர்ச்சுனிட்டி. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு சொன்னல, என்ன இது பெரிய வார்த்தையான்னு கேட்காதீங்க. இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை மாத்திரம் கூட்டுக்கும் பார்ப்போம். பசித்திருல என்ன எழுத்து? முதல் எழுத்து பா. தனித்திருல சொல்லுங்க தாயே, பேச்ச முடிக்க மாட்டீங்க வச்சுக்கோங்க. பிள்ளை விடிய கலந்தாட அப்புறம் பேசுறதுக்கு பின்னாடி போய் பேசிட்டு வந்தாத்தான் நான் சொல்லுவேன், நன்றி வணக்கம் சொல்லுவேன், சரியா? இல்லைன்னா இப்போ என் உள்ள மனசுக்கு என்னைக்கு முடிச்சு இந்த பிள்ளை எப்போ ஆடி நம்ம எப்போ போய் நாடகம் பார்த்தா அதுக்குள்ளாடி நேரம் அவனை கூப்பிட்டு ஓடி இருப்பான். இதில் தானே பார்க்க போறீங்க. போய் கொஞ்சம் உட்காந்துருக்கேன் நாடகத்தில். பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு கூட்டினா என்ன வரும்? பதவி. பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால் பதவி நம்மை நோக்கி ஓடி வரும் என்று சொன்னால், இது அப்படியே பரிசு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் வாலி எழுத நடிச்சிருப்பார். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கும் சொல்லிட்டு, அது என்னன்னு நம்ம எல்லாரும் யோசிப்போம். எம்ஜிஆர்னு வரப்போகுதுன்னு நினைப்போம். கடமை, அது கடமைம்பார். அதான் 3 எழுத்து. அப்போ கடமைங்கிற ஒரு விஷயத்துக்காக வாலி எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நமக்கு எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது அதுதாங்க. பெற்றோர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது விட்டுறக்கூடாது, பிள்ளைகளும் விட்டுறக்கூடாது. இப்போ நான் அந்த கதைக்கு வர்றேன். எங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணாங்கல்ல, அதில் அந்த கையெழுத்து அழகாக இருந்து முதல் மதிப்பு வாங்கினார்ல, அந்த பையனை மறக்கவே முடியாதுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் எப்படியோ தட்டு மாதிரி பாஸ் பண்ணி பியூசி, அப்போ எல்லாம் பியூசிக்கு தியாகராஜ காலத்துக்கு வந்துட்டேன். ரயிலில் தான் போயிட்டு வருவேன். சோழவந்தாலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதில் புத்தகம் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் ரயிலில் ஏறி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பியூசி சமயநல்லூர்னு ஒரு ஊரில் வண்டி நின்றுச்சுங்க. அப்போ என்னுடைய நண்பர் வந்து ஏறுறார். எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உறவினர்கள் மீது நமக்கு எவ்வளோ சந்தோஷமான அன்பு வருதோ, அதை காற்று ஒரு அரிய அன்பு யார் மேலே வரும் தெரியுமா? நண்பன் மேலே வருங்க, தோழி மேலே வரும். ஏன் தெரியுமா?
இந்த நட்பை நம்ம தேடினோங்க. அப்பா அம்மாவை நம்ம தேடல. வைரவன் சொல்வார்ல, அப்பா அம்மாவை நம்ம விரும்பின வீட்டில் பிறக்க முடியுமா? இப்போ கடவுள் கேட்குறாரு, எங்கே போய் பிறக்க போகிற? நான் வாத்தியார் வீட்டில் பிறக்கிறேன் நான் சொல்லுவேன். ஐஸ்வர்ய ராய் வீட்டில் பூனைக்குட்டியை கூட போடுங்க கேட்போம்ல. நம்ம நினச்ச இடத்துல பேச முடியாது, பிறக்க முடியாதுங்க. நினச்ச நேரத்தில் பிறக்க முடியாதுங்க. ஆனால் நினச்சவனை நண்பனாக அடைய முடியும். நண்பனால் நல்ல தோழியை நம்முடைய தோழமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீரே வராமல் தடுப்பது தான் நட்பு என்று சொன்னால் அந்த நட்பைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். 130 அதிகாரங்களில் 1330 திருக்குறளை அவர் தந்தார்னு சொன்னால், 133 அதிகாரத்தில் 1330 திருக்குறளை அவர் தந்தாருன்னு சொன்னால், அந்த 133 அதிகாரத்தில் 5 அதிகாரம் நட்புக்காக வச்சாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப், உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு சொல்கிறோம்ல, அதில் இருக்காருங்க. நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, பழகுதல், 5 அதிகாரம் சொல்கிறார். நல்ல நண்பன் வேணுங்க. இப்போ அந்த ரயில் நிற்கவும் நான் உட்கார்ந்துருக்கேன், என் நண்பர் வந்து ஏறாரு. அவர் யார் தெரியுங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அந்த அழகாக கையெழுத்து வந்து முதல் மார்க் வாங்கினார்ல அந்த பையங்க. வந்தோடனே நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பேர் சொல்ல அழைக்கிற உரிமை நண்பர்களுக்கு தானங்க. டேய் அப்படின்னு சொல்லாமல வந்துட்டு உட்கார வச்சு, பையன் உட்கார்ந்தோடனேங்க முதல்ல என் புஸ்தகத்தை பரட்டி பார்க்குறாருங்க. நான் பியூசி படிக்கிற புஸ்தகத்தை பரட்டுறாரு. நல்லா படிக்கிறியா அப்படின்னு என்னை கேட்குறாரு. நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் அடுத்த வார்த்தை கேட்டேன், நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை, அப்பா இறந்து போயிட்டார், அம்மாவுக்கு உடம்பு முடியலை, அக்காவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருந்தது, என்னை படிக்க வைக்க ஆள் இல்லை. நான் மதுரையில் ஒரு தையல் கடையில் வந்து இந்த புத்தான் தைக்கிறதுக்காக போகிறேன். 10 ரூபா கொடுப்பாங்க, பழைய சோறு கொண்டு வந்துடுவேன். நீ நல்லா படிக்கிறியா, படி, நான் வரட்டுமா அப்படின்னு அந்த பையன் இறங்கி போனப்போ அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு என் கண்ணு கலங்குது. ஏன் தெரியுமா? முதல் மார்க் வாங்கின பையங்க, முத்து முத்தான கையெழுத்துள்ள பையங்க. அப்பாங்கிற ஒரு உறவு இல்லாததுனால, படிக்க வைக்க ஆள் இல்லாததுனால, படிச்சிருந்தா அந்த பையன் டாக்டராக ஆயிருப்பா, இன்ஜினியர்ப்பான்னு சொல்ல வரலைங்க, நோபல் பரிசு கூட வாங்கியிருப்பாங்க அந்த பையன். அப்படியான பையனுக்கு எது வாழ்க்கையில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சுன்னா வறுமை. ஞாபகம் வச்சுக்கங்க. இன்றைக்கி இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணுங்க. சொன்னாங்க பாருங்கள், பாராட்டணும் பிள்ளைய. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளை பைக்குள்ளேருந்து ஒரு சின்ன பென்சிலை எடுத்து காமிச்சு, அம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் திருக்குறளை எழுதுனது யாருன்னு கேட்டாங்கம்மா, நீ சொல்லி கொடுத்தபடி திருவள்ளுவர்னு சொன்னம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணாங்கம்மான்னு சொன்னால் உடனே பிள்ளையை தூக்கி கன்னத்தில் முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி அப்படின்னு பிள்ளையை பாராட்டணும். அதை இதே கொடுத்தாங்களாக்கும், இந்த பென்சில் தான் கொடுத்தா, 1.5 ரூபா பென்சில் கொடுத்தாங்களாக்கும், அந்த டீச்சர் இங்கிட்டு வரட்டும். நான் கேட்குறேன், பள்ளிக்கூடத்துலேருந்து எது கொடுத்தாலும் அது தங்கம்ங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை வெளியில் வாங்கினாலும் அது சாதாரண பொருள் தான். நீங்கள் கோல்டு மெடல் எங்கே வாங்குவீங்க? ஆளு காசில் வாங்குவீங்களா? லலிதா ஜுவல்லர்கிட்ட வாங்குவீங்களா? இல்லை, கோல்டு மெடல் நம்முடைய கற்பகா மெட்ரிக் பள்ளியில் வாங்க வேண்டும், அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வாங்க வேண்டும், சென்னை பல்கலைக்கழகத்தில் வாங்க வேண்டும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் வாங்க வேண்டும். கோல்டு மெடல் அங்கே தான் வாங்கணும். அதுபோல் குழந்தைய பாராட்டணும், அது வேணும். அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் வியப்பான விஷயங்கள். எவ்வளவோ உயர்ந்தாலும் சரிங்க, நம்ம பாட்டுக்கு நம்முடைய அந்த தன்மையில் இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு 2 விஷயம் தான் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப நியூ ஜெர்சியில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி எப்போ போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், நூலகம், அருங்காட்சியகம் இது எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்து என்னுடைய யூடியூப்லேயும் போடுவேன். சமீபத்தில் நானும் என்னுடைய மனைவியும் இதுக்கு போயிருந்தோம். அதாவது அங்கூர் வாட் அந்த நாட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய இந்திய கலை கோயில், அது சோழர்களுடைய அந்த மரபு வழி கட்டப்பட்ட கோயிலுங்க. கம்போடியா தேசத்துக்கு போயிருந்தோம். காம்போஜம் அப்படின்னு அதுக்கு பேர், பழைய பேர். கம்போடியாவுக்கு போயிருந்தோம். அப்போ நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் துணையாரோடையும் போவேன். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அங்கே அந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் ஒவ்வொரு வீடாக காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. அப்போது ஒரு வீட்டை காமிச்சாங்க, இந்த வீட்டை பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் சரின்ட்டேன். நான் இப்போது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு சின்ன குழந்தை பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு தாத்தாவை பார்க்க போகுமா. அந்த தாத்தாட்ட எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்குமா, அவரும் பேசிகிட்டு இருப்பாராம். ஒரு நாள் அந்த குழந்தை சோகமாக வந்திருக்கு. அந்த தாத்தா கேட்டாராம், அவர் சொந்த தாத்தா இல்லை, பக்கத்து வீட்டு தாத்தா, ஏன் வருத்தமாக இருக்கேன்னு கேட்டுக்காரு. இல்லை, எனக்கு கணக்கு வரமாட்டேங்குது, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு வரமாட்டேங்குது, எங்கள் வீட்டில் போட்டு அடிக்கிறாங்க என்னைய, எனக்கு கணக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, எங்கள் டீச்சர் சொல்கிறது புரியலை. அப்படியா, நான் சொல்லி கொடுக்கவான்னு கேட்டிருக்காரு அந்த பெரியவர். உனக்கு கணக்கு தெரியுமா இந்த பிள்ளை கேட்டிருக்கு. இல்லை, ஏதோ கொஞ்சம் போடுவேன் சொல்லிவிட்டு அந்த 6ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு அவர் கணக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க அந்த பெரியவர். அந்த வட்டம் அந்த பிள்ளை கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்து 100க்கு 100 மார்க் எடுத்திருக்கு. இப்போ அவங்க கேட்டிருக்காங்க, அப்பா அம்மா எப்படி இவ்வளோ மார்க் வாங்கினேன்? பக்கத்து வீட்டு தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு. பக்கத்து வீட்டில் தாத்தா இருக்காரா? யார்? அப்பா அம்மாவும் போய் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்தான் இப்போ அவங்க சொன்னாங்களே, உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிற ஐன்ஸ்டீன் என்கின்ற அற்புதமான மேதை. ஐன்ஸ்டீன் உலக புகழ்பெற்ற மேதைங்க. E=mc² என்ற அந்த ஒரு சூத்திரம்தான் அந்த பெரிய அணுகுண்டுகளை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு காரணமாயிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், இவங்க போய் அவரை பார்த்துட்டு கும்பிட்டாங்களா, நீங்களாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு. ஆமான்னு சொன்ன உடனே இப்போ நம்ம ஊராக இருந்தால் காலில் விழுந்துருவோம். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஒரு குழந்தையோட சமமாக உட்கார்ந்து அதுக்கு 6ஆம் கிளாஸ் பாடத்தை நடத்துகிறாருன்னு சொன்னால், நம் கல்வி எல்லாருக்கும் பயன்பட்டால் தாங்க கல்வி. என் படிப்புக்கு நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதனால் என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, ஐன்ஸ்டீனுடைய வரலாறில் இருக்கக்கூடிய அபூர்வமான செய்திகளில் இதுவும் ஒன்றுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? எளிமையாக இருக்கணும், அதே போல் வாய்ப்புகளை விட்டுறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலே தாயினுடைய பெருமை பிள்ளைகளுக்கு தெரியணும். அம்மானா யார்? சினிமாவில் வர்ற அம்மாக்கள் இருக்கட்டும், அம்மானா யார் தெரியுமா? எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், மிச்சம் இருந்தால் மட்டுமே எங்கள் அம்மா சாப்பிடுவாள், ஒரு நாளும் அவள் முதலில் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒரு கவிஞன் எழுதுறாங்க. அப்பான்னா யார்? சமீபத்தில் ஜாக்கி சான் உலக புகழ்பெற்ற இது குங்ஃபு வீரர், உலக புகழ்பெற்ற நடிகர், ஹாலிவுட்டே கலக்கினவர், பிறந்தது ஹாங்காங்கில், ஹாலிவுட்டே கலக்கினவர், இப்போவும் இருக்கார். ஒரு 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 கிளிப்பிங் போட்டிருக்காங்க. அவர் படத்தில் நடிக்கிறப்ப அவருக்கு எப்பப்போ அடிபடுதுங்கிறது ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. மேலேருந்து குதிக்கிறாரு. அந்த குதிக்கிறப்ப அந்த கப்பலில் குதிக்கணும், கப்பல் விலகிருச்சுங்க, போயிடுச்சு. அப்படியே தரையில் குளித்து இடுப்படு முடிஞ்சு போச்சுங்க. யாருக்கு? ஜாக்கி சானுக்கு. தூக்கிட்டு ஓடுறாங்க. அடுத்ததில் கால் ஒடிஞ்சு போகுது. இதெல்லாம் காட்டிக்கிட்டே வர்றாங்க. பக்கத்தில் அவர் பொண்ணு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க, கல்லூரியில் படிக்கிற பொண்ணு. பார்த்துக்கிட்டே அப்பாவை கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விடுதுங்க.
இவ்வளவு கஷ்டப்பட்டாப்பா நீங்கள் சம்பாரிச்சிங்க, இவ்வளோ புகழையும் பெருமையும் சம்பாதிக்க நீங்கள் இத்தனை எலும்பு ஒடிச்சுக்கிட்டாப்பா சம்பாரிச்சிங்க. இது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனாவின் பாடத்திட்டங்களில் ஒன்று அந்த பிள்ளைகளுக்கான வீடியோ கிளிப்பிங்கில் அவங்க அப்பா மூட்டை தூக்குறத போடுவாங்களாம். பாரு உங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு பாரு. அப்போ தான் பிள்ளைக்கு அப்பாவோட அருமை தெரியுமா. சித்திரை மாதம் வந்தோடனே கள்ளழகர் ஆற்றுல இறங்கப்போ நான் நேர்முகவர்ணனை பண்ணுவேன். அப்போ அந்த கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய மக்கள் இடுப்பில் பிள்ளைய வச்சுருப்பாங்க, அம்மா தோளில் பிள்ளைய வச்சுருப்பார் அப்பா. ஏன் தெரியுமா? அவன் காணாமல் போயிடுவாங்கிறதுக்காக இல்லை. என் உயரம் 5 அடி தான் மகனே, ஓ உயரம் 2.5 அடி, என் தோளில் உட்கார்றா. இப்போ 8 அடி ஆயிடுச்சு. நான் பார்க்காத உலகத்தை, நான் தொட முடியாத சிகரத்தை மகனே என் தோளில் உட்காந்துக்கிட்டு நீ பாடுறா. இவங்க தாங்க அப்பா. அப்பா பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டார், பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும். அப்பா கல்லூரிக்கு போயிருக்க மாட்டார், பிள்ளை கல்லூரிக்கு போகணும். ஏன் அப்பா ஜெர்மனிக்கு போனாரா இல்லையோ, பிள்ளை ஜெர்மனிக்கு போயிருக்காரு. இதுதான் அப்பாக்களுடைய கனவு. முத்துக்குமார் என்ற கவிஞர் சொன்னார், அப்பாவின் தோள் மீது அமர்ந்து கொண்டு தெய்வத்தை பார்த்தேன், அப்பாவின் தோள் மீது உட்கார்ந்து கொண்டு தெய்வத்தை பார்த்தேன், பிற்காலத்தில் தான் தெரிந்தது நான் உட்கார்ந்திருந்ததே தெய்வத்தின் மீது தான் என்று சொன்னால் அவர் தாங்க அப்பா. அப்புறம் ஆசிரியர். நமக்கு தெரியும் நம்மளை இவ்வளோ உயர்வு கொண்டு வர்றவங்க யார், வேறு யார் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் வாத்தியார், எங்கள் அப்பா. என்னுடைய மாணவர்கள் சொல்லணும் எங்கள் வாத்தியார்னு. அந்த ஆசிரியருங்கிறது சாதாரணம் இல்லை. அலெக்சாண்டரை உலகத்துக்கு தெரியும். அலெக்சாண்டருடைய தந்தை பேர் தெரியுமா? இன்னொரு புஸ்தகம் பாக்கி இருக்கு, பிலிப். இருக்கட்டும், பிலிப். எல்லா புஸ்தகமும் நம்மகிட்ட இருக்கட்டும். அவங்க தயாராக இல்லை, அவங்க டான்ஸ் பார்க்க உட்காந்துருக்கோம் பிடிச்சிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. என்ன அர்த்தம்? இந்த முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அவர் சபையில் இருந்தப்போ ஒருத்தன் ஓடி வந்தான், ஒரு காவலாளி. பேரரசை, உங்களுக்கு ஆண் மகன் பிறந்திருக்கிறான், இளவரசன் பிறந்து விட்டான், இந்த நாட்டுக்கான அரசன் பிறந்து விட்டான். சொன்னவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் அப்படி கை அப்படி வச்சு பாண்டி நாட்டு முத்துக்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, கொற்கையில் கிடச்ச பாண்டி நாட்டு முத்துக்கள், ரோமாபுரியை ஆண்ட அந்த மன்னர்களுக்கு அங்கேருந்து போகும் கப்பலில் அப்படி ஒரு கை முத்தை அள்ளி அப்படி கொடுத்தாப்புல. ஒரு முத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஒரு கை முத்து அவன் வாங்கிட்டான். வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு போனான்ல, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. திரும்ப வந்தான். இன்னொரு கை முத்து அள்ளினார், இந்தா. அவன் கேட்டான், இந்த முத்தே என் 10 தலைமுறைக்கு போதும், இன்னொரு கை ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு மகன் பிறந்தான்னு சொன்னதுக்கு நான் கையில் அள்ளி கொடுத்தேன். 2வது அள்ளி கொடுத்தது தெரியுமா? என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும் போதே என் மகன் பிறந்து விட்டான், அதனால் அவனும் என் ஆசிரியரிடத்தில் படிப்பான். அதனால் அலெக்சாண்டர் சொன்னார், என்னை உலகத்துக்கு தந்தவர்கள் என் பெற்றோர்கள், உலகத்தை எனக்கு தந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது ஆசிரியருடைய பெருமை. அது மட்டும் இல்லை, ராமன் வில்லை முறிச்ச உடனே சீதையை கொடுத்துருக்கணும். அது அப்பா ஜனகன் கொடுக்கலைங்க, கொஞ்சம் யோசிச்சார். ஏன் யோசிச்சார் தெரியுமா? சரியாக முறிக்கலன்னு இல்லைங்க. இந்த ராமனுடைய அப்பாவுக்கு ஏற்கனவே 3 மனைவி. இந்த பையனுக்கு பொண்ணை கொடுத்தா இவன் பாட்டுக்கு 16 அடி பாஞ்சிட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்காரு. எப்போவுமே பொண்ணை பற்றி யோசிப்பாங்கல்ல. அப்போ பக்கத்தில் இருந்த விஸ்வாமித்திரர் சொன்னாரா, எப்பா பெற்றது வேணால் அவங்க அப்பாவாக இருக்கலாம், வளர்த்ததெல்லாம் வசிட்டருங்கிற ஒரு வாத்தியார், விஸ்வாமித்திரங்கிற வாத்தியார்ப்பா, பொண்ணை கொடுப்பா. பொண்ணை கொடுத்தாங்க. புரியுதா? கடவுளாக இருந்தாலும் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க 2 வாத்தியார் இருந்தால் தான் கடவுளுக்கே கல்யாணம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் பெருமை தெரிஞ்சுக்குங்க. உறவுகளை மதிக்க கற்றுக்குங்க. முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு பையன் அம்மாட்ட கொண்டு கொடுத்தான். டேய், வாசலில் அப்பா உட்காந்துருக்கார, போய் கொடுறா. இல்லைம்மா நீ வாங்கிக்க. டேய் போட, அப்பாட்ட கொண்டு கொடுறா. இல்லைம்மா நீ வாங்கிக்க. ஏன்னா முட்டாப்பையெல்லாம் இருக்க. பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டுறப்ப அவர் தான் பணம் கொடுத்தாரு, சைக்கிள் வாங்குறதுக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் அவர் தான் பணம் கொடுத்தாரு, அவர்கிட்ட கொண்டு கொடுறா. இல்லைம்மா நீ வாங்கிக்க. ஏன்டா? நீ சொன்ன மாதிரி என்னை படிக்க வைக்கிறப்ப அவர் பணம் கொடுத்தாருமா, சைக்கிள் வாங்குறதுக்கு எனக்கு பணம் கொடுத்தாருமா, ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாருமா.
அப்படி கொடுக்குறப்பெல்லாம் அவர் கை மேலே இருந்ததுமா, என் கை கீழே இருந்ததுமா. இப்போ நான் மாத சம்பளத்தை கொண்டு கொடுத்தா என் கை மேலே போய் எங்கள் அப்பா கை கீழே போயிருப்பேம்மா. எங்கள் அப்பா கை ஒரு நாளும் கீழே போகக்கூடாதுமா. அப்பா கேட்டுக்கிட்டு இருந்தவருக்கு கண்ணு கலங்கி போச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, தட்டில் வச்சாங்க பணத்தை, அப்பாட்ட கொண்டு நீட்டினாங்க. இவன் கை கீழே இருக்குது, அப்பா அப்படி பெருமையோடு எடுத்துக்கிட்டாரு, அவர் கை மேலே இருக்குது. யார் மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். இந்த வழியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு இந்த கற்பகா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய 8ஆம் ஆண்டு விழாவிலே 8ஆம் ஆண்டு விழாவிலே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது வெள்ளி விழா காண வேண்டும், பொன் விழா காண வேண்டும், பவள விழா காண வேண்டும், பல்கலைக்கழகமாக மாற வேண்டும். அப்போதும் என்னை அழைக்க வேண்டும், நான் வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.